பணக்காரனா ஆகுறது எப்படி? என்னென்ன விஷயங்கள நீங்க கண்டிப்பா செஞ்சா பணக்காரன் ஆகலாம்? இது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல 3 முக்கியமான பாயிண்ட்ஸ பத்தி சொல்லியிருக்கோம். அத பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. பாயிண்ட் 4. முடிவில் பின்வாங்காதீர்கள். நாம தான் பணத்தையே உருவாக்கணும். அப்போ பணத்தை நம்மால சம்பாதிக்கவும் முடியும். அதை என்னென்ன வழிகளில், என்னென்ன முறைகளில், எந்தெந்த தொழில்களில், எந்தெந்த வாய்ப்புகளில் பணத்தை சம்பாதிக்க முடியும்னு நாம் யோசிக்கணும். அதுக்கான சக்தியும் ஆற்றலும் நமக்கு உள்ளே தான் இருக்குது. நம்மளோட அறிவை சரியாக பயன்படுத்தினா பணம் சம்பாதிக்கிற முறைகளை நாம் கண்டுபிடிக்கலாம். உங்களை சுற்றி எவ்வளவோ தொழில்கள் இருக்குது. எல்லா தொழில்கள்லையும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் மேலோட்டமாக தான் பார்க்குறோம். எப்போ நம்ம ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிக்கிறோமோ, இல்லை அந்த விஷயத்த மொத்தமாக கலைஞ்சி எப்போ ஆராய்ஞ்சு பார்க்குறோமோ, அப்போதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களும் வாய்ப்புகளும் நம்ம கண்ணுக்கு தெரியும். பணம் சம்பாதிக்கிற விஷயத்துக்கும் அது பொருந்தும். நம்ம சாதாரணமாக வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினச்சா நம்ம மூளையும் எதையும் சாதாரணமாக மேலோட்டமாக தான் பார்க்கும். அப்போது பணத்தை நான் சம்பாதிச்சே தீரணும் அப்படின்னு எப்போ அழுத்தம் திருத்தமாக மூளைக்குள்ளே பதிய வைக்கிறீங்களோ, அப்போதான் நம்ம மூளை எந்த விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்காம பார்க்குற எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சி இதில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தேடும். உங்களுக்குள்ள பணக்காரன் ஆகணுன்ற உறுதியான எண்ணமும் தேடலும் இருந்தால் மட்டும் போதும். உங்களுக்காக அதுக்கான வாய்ப்புகளை மூளை தேட ஆரம்பிக்கும். பொதுவாக மூளைக்கிட்ட நாம் ஒரு விஷயத்தை கேட்டால் அதுக்கான பதிலை அது தேட ஆரம்பிக்கும். அந்த மூளையை நம்ம சரியாக பயன்படுத்தினாலே போதும், நம்ம முன்னேறிடலாம். நம்ம எல்லாரும் பணக்காரன் ஆகாமலே இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம மூளையை சரியாக தூண்டி விடாதது தான். சராசரி வாழ்க்கையே போதும்னு நினச்சி வாழ்ந்ததுனால நம்ம மூளையும் சராசரியாகவே யோசிக்க பழகிடுச்சு. அப்போது சராசரி நிலையிலிருந்து நம்ம மேல் மட்டத்துக்கு போகணும் அப்படின்னா மூளையை சரியாக தூண்டி விடணும். ஒவ்வொரு நாளும் தூண்டி விடணும். அதை யோசிக்க விடணும். அதை நாம் தான் செய்யணும். உங்களுக்காக யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. உங்களோட மாற்றத்துக்கும் உங்களோட முன்னேற்றத்துக்கும் நீங்கள் தான் தூண்டி விடணும் உங்கள் மூளையை. ஏன்னா மூளை அபாரமான சக்தி படைச்சது. அந்த அபார சக்தியை பயன்படுத்துகிறவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். பயன்படுத்தாத நாம் எல்லாம் இன்னும் ஜெயிக்காமலே இருக்கோம். மூளைக்குள்ளே இருக்கிற அபார சக்தி ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கிற வாய்ப்புகளை நம்ம கண்ணுக்கு தெரியப்படுத்தும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம ஜெயிக்கிறோமா இல்லை தோக்குறோமான்றது முடிவாகும். ஏன்னா குறிக்கோள் இதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை ஆரம்பிச்சோ இல்லை அதை பாதியிலேயே கைவிட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்கள் உறுதி ஆரம்பிக்கிறதுல மட்டும் இருக்கக்கூடாது, அதை கடைசி வரை செஞ்சு முடிக்கிறதுல தான் இருக்கணும். ஏன்னா அந்த விஷயம் ஆரம்பிக்கும் போதே பல கேள்விகள், பல சந்தேகங்கள், பல எதிர்ப்புகள் வரலாம். மனசு நம்பிக்கை இழக்கலாம், மனசு சோர்ந்து போகலாம். ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இதெல்லாம் தேவையா அப்படின்னு பல குழப்பங்கள் வரலாம். அது எல்லாருக்கும் வர்றது தான், அது இயல்பு தான். இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இன்னும் முன்னேறவே இல்லையா அப்படின்ற எதிர்மறையான எண்ணங்களும் கூட வரலாம். அதுக்காக நீங்கள் கைவிட்டீங்கன்னா நீங்கள் தோக்குற இடம் அங்கே தான். ஜெயிச்சவங்க எல்லாருமே இந்த கஷ்டமான இடத்த, இந்த கஷ்டமான சூழ்நிலையை தாண்டி வந்தவங்க தான். பணக்காரன் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான பல சூழ்நிலைகளை நீங்கள் தாண்டி தான் ஆகணும். அதுக்கு உங்கள் மனசை நீங்கள் பக்குவப்படுத்தணும். உங்கள் மனசுக்கு எந்த நேரமும் நம்பிக்கை விதைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்பிக்கை இழக்கும் போது தான் உங்கள் முயற்சி தோல்வி அடையுது. அப்போது முடிவில் உறுதியாக இருந்தால் எந்த காரணத்துக்காகவும் எதுக்காகவும் அதிலிருந்து பின்வாகாதீங்க. 5th பாயிண்ட், கவனமாக இருங்கள். கவனமாக இருக்கிறது ஒரு வேலையை சீராகவும் சரியாகவும் செய்கிறதுக்கு துணையாக இருக்கும். இந்த கவனம் நீங்கள் பணக்காரனாக ஆகணுன்றதுல 100% இருக்கணும். பணக்காரனாக ஆகணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக உங்களோட அதிகபட்ச முயற்சியையும் அதிகபட்ச உழைப்பையும் நீங்கள் தர வேண்டியிருக்கும். அதனால் உங்கள் கவனமும் அதிகபட்சமாகவே இருக்கணும். இலக்கை மட்டுமே நோக்கி உங்கள் கவனம் இருந்தால் அதுக்காக செய்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் கவனமாகவே செய்வீங்க. பணக்காரனாக ஆகணுன்ற விஷயத்து மேலே உங்களுக்கு இருக்கிற அதிக கவனம் எந்தெந்த தொழில்கள் செய்யலாம், எந்தெந்த வேலைகள் செய்யலாம், ஏற்கனவே பணக்காரனாக ஆனவங்க எந்த முறையில் பணக்காரனாக ஆனாங்க, அதுக்கு எவ்வளோ காலம் தேவைப்பட்டது, பிரச்சனைகளை எப்படியெல்லாம் சமாளித்தாங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முடிஞ்சால் அந்த பணக்காரங்க கூட பேச்சுவார்த்தையோ இல்லை பழக்க வழக்கமோ நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அவங்க கூட பழகும்போது தான் அவங்களோட எண்ண ஓட்டங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அடிபட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறத விட ஏற்கனவே அனுபவப்பட்டவங்க கூட நம்ம பழகிறது நம்மளோட தொழிலை சீக்கிரமாக முன்னுக்கு கொண்டு வரதுக்கு உதவும். வர்ற பிரச்சனைகளை முன்கூட்டியே அறிஞ்சு அதை நுணுக்கமாக சமாளிக்கிறதுக்கும் உதவும். பணக்காரங்களோட குணங்கள் எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரியெல்லாம் யோசிப்பாங்க, எந்த மாதிரி செயல்படுவாங்க, வர்ற பிரச்சனைகளை எப்படியெல்லாம் சமாளிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க அவங்களோட நாம் பழக்கத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா அவங்களோட நாம் பழகிற பழக்கம் நாளடைவில் உங்களுக்கும் வர ஆரம்பிக்கும். அவங்களோட குணங்களும்
அவங்களோட எண்ண ஓட்டங்களும் பழக்க வழக்கங்களும் உங்களுக்கும் வர ஆரம்பிக்கும். நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ நீங்கள் பணக்காரனா இல்லை, ஆனாலுமே எப்போ பணக்கார சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கீங்களோ, அதாவது உங்களை சுற்றி பணக்கார நண்பர்கள், உறவினர்கள், பணக்கார பழக்க வழக்கங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கும் கண்டிப்பாக பணக்காரனும் ஆகணுன்ற எண்ணமும் ஆசையும் தானாகவே வர ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் பணக்காரனாக மாறுறதுக்கு சூழ்நிலையே முக்கிய காரணமாக இருக்குது. சூழ்நிலையை மாற்றுறது கஷ்டமாக இருந்தாலும் அதை மாற்றினா மட்டும்தான் நீங்கள் பணக்காரனாக ஆகிறதுக்குரிய வழிகளும் யோசனைகளும் உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். வெற்றி சாதாரணமாக கிடைக்கிற விஷயம் இல்லை. 100 முறை முயற்சி செஞ்சாதான் 10 முறை ஜெயிக்கவே முடியும். எடுத்த விஷயத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா உங்கள் முயற்சி பல மடங்காக இருக்கணும். எப்போ உங்கள் முயற்சிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குதோ அப்போது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. பணக்காரன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் அதை நாம தான் தேடி பெறணும். அதை தேடி கண்டுபிடிச்ச பிறகு நம்ம பணக்காரன் ஆகிறதுக்குரிய வழிகளை நம்ம தேடி கண்டுபிடிச்ச பிறகு அதை தாமதிக்காமல் உடனே தொடங்கியே ஆகணும். ஏன்னா பல பேர் கஷ்டப்படுறதும் தடுமாறுறதும் அந்த தொடக்கத்தில் தான். ஒரு வேலையை தொடங்குறதுக்கு அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பொருள்களும் இருந்தால் தான் ஆரம்பிப்பேன் அப்படின்ற எண்ணமும், சரியான சூழ்நிலை வந்தால் தான் ஆரம்பிப்பேன் அப்படின்ற எண்ணமும் உங்களை தொடங்கவே விடாது. முதல்ல இருக்கிறத வச்சு ஆரம்பிங்க. ஒரு வேலையை தொடங்குறதுக்கு தேவையான எல்லா பொருள்களும் உங்ககிட்ட இல்லைனாலும் நம்பிக்கை அதிகமாகவே இருக்கணும். நம்பிக்கை ஒன்று போதும், தேவைப்படுற எல்லா விஷயங்களையும் அது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இருக்கிறத வச்சு உறுதியான மனசோட செயலை ஆரம்பிங்க. நாளடைவில் நீங்கள் செய்கிற வேலைக்கு தேவையான எல்லாமும் நீங்களே தேடி வர வச்சுப்பீங்க. எந்த விஷயத்தையும் நம்மளால் சமாளிக்க முடியும், அதை செய்ய முடியுன்ற நம்பிக்கை வரும்பொழுது உங்களுக்கு தோல்வியே வராது. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம், ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு தொழில். அதனால் உங்களுக்கு சரிப்பட்டு வர தொழிலை தேர்ந்தெடுங்க. அது எந்த தொழிலாக இருந்தாலும் தொடக்கத்தில் அந்த தொழில் சரிவை ஏற்படுத்தலாம், நஷ்டத்தை ஏற்படுத்தலாம், இவ்வளோ உழைச்சம் பலனில்லையே என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்தலாம். ஆனால் உறுதியான மனசோடவும் நம்பிக்கையோடவும் அதை கைவிடாமல் தொடர்ச்சியாக செய்யுங்க. அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். பணக்காரனாக நிச்சயமாக உங்களால் மாற முடியும். அதுக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் சரியாக வகுத்து அதை நம்பிக்கையோடு செயல்படுத்துங்க. பணக்காரனாக மாறணும் அப்படின்ற கனவை நினைவாக மாற்றுறதுக்கு கடுமையாக உழைங்க. நான் நிச்சயம் லட்சாதிபதி ஆவேன் அப்படின்ற வார்த்தையை உங்கள் கண்ணில் அடிக்கடி படுற இடத்துல ஒட்டி வைங்க. ஏன்னா பணக்காரனாக ஆகணும் அப்படின்ற எண்ணம் எப்போவும் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை எப்பவும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணம் தான் உங்களை பணக்காரனாக ஆகிறதுக்குரிய வேலையை செய்ய வைக்கும். உங்களை நிச்சயம் பணக்காரனாக மாற்றும்.